வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி தொடர்கதையில் அம்மா பாப்பா காவேரி மிஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட எல்லாரு கூடயும் பேசி சிரித்து விளையாடுறதுனால அவங்க விஜய் கிட்ட அவங்க அப்பா கிட்ட, டாடி ப்ளீஸ் டாடி இன்னைக்கு நைட்டு நான் இங்கேயே தங்கிடுறேன் டாடி அப்படின்னு கேட்குறாங்க. அம்மோ அதெல்லாம் இல்லை, கூடாது, நீ என்ன சொன்ன, நான் மிஸ் வீட்டுக்கு போயிட்டு நான் அங்கே நைட்டுக்கு வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி தான் நீ கூப்பிட்டு வந்த, அதனால் திரும்பவும் நீ அடம் பிடிக்கக்கூடாது, வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இல்லை டாடி, எனக்கு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல டாடி, எனக்கு இங்கே தான் டாடி பிடிச்சிருக்கு அப்படின்னு அம்மா பாப்பா கம்பல் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு விஜய்னா, நீ ஹோம்ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்குது பண்ணணுன்றாங்க. உடனே கங்கா சொல்கிறாங்க, விஜய் அதாவது அம்மாவோட கிளாஸ் மிஸ்ஸு நமக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால் இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணலன்ட்டு திட்டாதீங்கன்னு கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்றாங்க. உடனே இல்லை இங்கேயே விட்டுட்டு போங்க தம்பி, அம்மு பாப்பாவை எங்கள் கூட தான் இருக்கட்டுமே சந்தோஷமா அப்படின்னு சாரதா சொல்ல, எல்லாருமே கம்பல் பண்ணுறதுனால அம்மு பாப்பாவை விஜய் வீட்லேயே இவங்க வீட்டில் காவேரி மிஸ் வீட்டில் விட்டுட்டு போயிடுறாரு. விட்டுட்டு போனதும் எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது காவேரி மிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு 2 சப்பாத்தியோட போதுமான்ட்டு எழுந்து போயிடுறாங்க. ஆனால் அம்மு பாப்பாவுக்கு சாரதா பாட்டி ஊட்டிகிட்டு இருக்காங்க. பாட்டி நீங்கள் நான் யாருன்னு தெரிஞ்சதுனால தான் நீங்கள் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க பாட்டியை. ஆமாண்டா தங்கம், சாதாரணமாகவே எல்லாருக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் இல்லாமல் நீ எங்கள் வீட்டுக்குட்டி, அப்புறம் எப்படிரா உன் மேலே பாசம் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஊட்டுறாங்க. ஊட்டிட்டதும் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் நைட்டில் தூங்குறாங்க. அப்போது அம்மா பாப்பா மட்டும் நைட்டில் சாரதா பாட்டி பக்கத்தில் படுத்துட்ருக்காங்க. நைட்டு முழிச்சு எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா காவேரி மிஸ் ஒரு 2 பேர் தள்ளி தூங்குறாங்க. அந்த இடத்துல அப்படியே பார்த்துக்கிட்டு அம்மா பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி மிஸ் பக்கத்தில் கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிறாங்க. படுத்ததும் காவேரி மிஸ் இப்படி அசந்து பார்க்கும்போது அம்மா இங்கே படுத்துட்ருக்காங்க. என்ன இவ அம்மா அங்கே தானே படுத்திருந்தா, இப்போ ஏன் பக்கத்தில் படுத்துருக்குறாளே, ஒரு வேளை அவங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு போல இருக்குது அம்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாப்பாவை அரவணைச்சிக்கிட்டு படுத்துன்னு தட்டி கொடுத்துக்கிட்டே காவேரி மிஸ்ஸும் தூங்கிடுறாங்க. சாரதா பாட்டி எழுந்து பார்த்தாக்கா அம்மாவை காணோம். எங்கன்னு பார்த்தா காவேரி மிஸ் பக்கத்தில் படுத்துட்ருக்காங்க. அப்போது சாரதா பாட்டி நினைக்கிறாங்க, இது மாதிரி காவேரி நீயும் விஜய் தம்பியும் குழந்தையும் சேர்ந்து எப்போ வாழற காலம் வரும்டி, அதை நான் எப்போ சந்தோஷமாக பார்த்து சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கே தெரியல, சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டுறாங்க. வேண்டின பிறகு அதுக்கப்புறம் பொழுது வெடிஞ்சிடுது. பொழுது வெடிஞ்சிட்ட பிறகு நிவினை பார்த்து கூப்பிட்டு பேசுகிறாங்க காவேரி. காவேரி, நாங்கள் எல்லாருமே உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. என்ன அது, எல்லாருமே விஜய் சாரை தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னுவீங்க, ஆனால் நீங்கள் என்னன்னா இப்போ ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறேன்றீங்க அப்படின்றாங்க. அதுக்கு நிவின் சொல்கிறாரு, இல்லை காவேரி, நீ விஜய் சாரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான், அதுவும் இல்லாமல் அம்மா பாப்பாவும் உன்னுடைய அன்பை நினச்சி ஏங்குறாங்க, அந்த குழந்தைக்கும் ஒரு அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் விஜயை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னதும் பேசிக்கிட்டே இருக்கும்போது விஜய் சார் வந்துடுறாரு வீட்டுக்கு. அம்முன்னு குரல் கேட்குது. விஜய் சார் தான் வந்துட்டார் போல இருக்குது, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு வெளியே பார்த்தா விஜய் தான் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாரு. அம்மு கிளம்பு, ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கிளப்புறாரு. குழந்தைய கிளப்புனதும் அதுக்கப்புறம் எல்லார்கிட்டேயும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயும் நர்மதா போயிட்டு வரேன், நிவின் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாரதா மாட்டியும் போயிட்டு வரேம்மான்றாரு. எல்லார்கிட்டேயும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிற விஜய் காவேரியை பார்த்து மட்டும் எதுவுமே சொல்லாமல் போயிடுறாரு. காவேரி முகம் உம்முன்னு ஆயிடுது. நிவினும் இதை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. நாளைக்கு காவேரி மிஸ் விஜயை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்ன கதையை நிவின் ஓப்பன் பண்ணுறாரா இல்லையான்னு பார்ப்போமா. நன்றி, பாய்.